கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே விவசாய பயன்பாட்டிற்காக ஏரியிலிருந்து வட்டாட்சியர் அனுமதியுடன் மண் அள்ளியவர்களிடம் தமிழக வெற்றி கழக ஒன்றிய துணை செயலாளரின் கணவர் மாமூல் கேட்டு மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த பெனுகொண்டாபுரம் ஏரியிலிருந்து சோனாரஹள்ளி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் பயன்பாட்டிற்காக களிமண் அள்ள முடிவு செய்யப்பட்டது. இதற்காக போச்சம்பள்ளி வட்டாட்சியரிடம் உரிய முறையில் விண்ணப்பித்து ஜூலை 15, 16, 17 ஆகிய 3 நாட்களுக்கு மண் அள்ளி கொள்ள அனுமதி பெறப்பட்டிருந்தது. அதன்படி இன்று ஏரியில் டிராக்டர்கள் மூலம் மண்ணள்ளும் பணி முறைப்படி நடைபெற்று கொண்டிருந்தது. மண்ணள்ளும் பணி நடந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த களர்பதி கிராமத்தை சேர்ந்த முருகானந்தம் என்பவர் அவரது மனைவியும் மத்தூர் ஒன்றிய துணை தலைவியான நிவேதா மற்றும் சுமார் 20 நபர்களை அழைத்து வந்துள்ளார். தன்னை தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய துணை செயலாளர் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட அவர் ஏரியில் மண்ணள்ள வேண்டுமானால் தனக்கு ரூபாய் 30,000 மாமூல் தர வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதற்கு மண்ணள்ளியவர்கள் தரப்பில் பணம் தர மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த முருகானந்தம் மற்றும் அவருடன் வந்த கும்பல் டிராக்டர் ஓட்டுநர்களை கடுமையான வார்த்தைகளால் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இவ்விவரம் சோனார்ஹள்ளி கிராம மக்களுக்கு தெரிய வரவே உடனடியாக 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சம்பவ இடத்தில் திரண்டனர். மாமூல் கேட்டு மிரட்டல் விடுத்த தாவேகா நிர்வாகிகள் என கூறிக்கொண்ட 20க்கும் மேற்பட்ட நபர்களிடம் கிராம மக்கள் காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டு பெரும் பதற்றம் நிலவியது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த மத்தூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி ஏரிக்குள் நுழைந்து மாமூல் கேட்டு மிரட்டிய நபர்கள் மீது சோனாரஹள்ளி கிராம மக்கள் சார்பில் மத்தூர் காவல் நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் முருகானந்தம் ஒரு ராணுவ வீரர் என்பது விடுப்பில் வீட்டிற்கு வந்ததும் தெரிய வந்தது. போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பெரும்பாலான ஏரிகளுக்கு போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மூலம் மண்ணள்ள அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அனுமதி பெற்றவர்கள் முறையாகத்தான் மண் அள்ளுகிறார்களா என்பதையோ அங்கு அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கிறதா என்பதையோ வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் கண்காணிப்பதில்லை. அதிகாரிகளின் இந்த அலட்சிய போக்கின் காரணமாகவே தினந்தோறும் மண் அள்ளும் இடங்களில் தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் மோதல்களும் ஏற்பட்டு வருவதாக இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். யாரோ வராங்க என்ன கொடுப்பாங்க நான் தான் கேட்கிறேன். எலிமெண்ட் கால் சொன்ன எலிமெண்ட் கால் சொன்ன அவனு 10,000 கமிஷன் வரான்னு சொல்லி குடி போய் 10,000 கமிஷன் கொடுத்தேன்னு சொல்லி எழுதி போய் யாரும் அடிக்கிறாங்க மாமூல் கேட்கலாம் கொடுக்காதவங்க பணம் இதை மண்ணியெல்லாம் நிறுத்திட்டு மண் வந்து அனுமதி தீச்சு போட்டான் யாரும் தெரியுதா? ஒரு 3 பேர் மட்டும் வாங்க, முக்கியமான ஆளுங்க.
பர்மிஷன் வந்து பெர்மிட் ஆஃபீஸில் எடுக்கிறாங்க. அவங்க தவாய்க்காரன் வந்து தடுத்து நிறுத்தி மாமூல் கேட்குறாங்க. கொடுக்காதனாலும் பரம இதை வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டு மண் ஓடுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு கீழ்ச்சி போட்டாங்க.